பின்னாடியோ பாஸ்கர்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதும் இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்திய மாணவர் அமைப்பு சார்பாக தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களை கைது செய்யக்கூடிய முயற்சியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனுடைய தற்போது போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். குருசாமி, தற்போது எந்தெந்த மாணவர் அமைப்பு சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்று வருது, அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? இந்திய மாணவர் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒன்று கூடி முழக்கங்கள் எழுப்பினர். முழக்கங்கள் எழுப்பிய இந்திய மாணவர் சங்கத்தினரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதன் காரணமாக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர்களில் ஒரு பிரிவினர் திடீரென கூட்டமாக ஓடி வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்துக்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தற்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய வாயில் கதவுகளை இழுத்து மூடி இருக்கிறார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய 2 வாயில் கதவுகளும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்காங்கே இருந்து தற்போது மீண்டும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி குவிந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஒரு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ஜெயராமன் பதவி விலக வேண்டும் என்ற முழக்கங்களை முன்வைத்து தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை சமரசப்படுத்தி கைது செய்வதற்கான முயற்சியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனினும் தற்போது கைதாக மறுத்து மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய மாணவர் சங்கத்தினது மாநில செயலாளர் மாரியப்பன் தலைமையில் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் ஆங்காங்கே இருந்து தற்போது மீண்டும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாயில் கதவுகள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக ஆட்சியர் அலுவலகத்திற்குள் பொதுமக்கள் சென்று வர முடியாத ஒரு சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகளை காவல்துறையினர் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். எனினும் கைதாக மறுத்து காவல்துறையினருடன் மாணவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. தேவா, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று பல்வேறு தரப்பினரும் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 2 வாயில் கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. இதனுடைய பல்வேறு போராட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க குருசாமி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.